அப்போஸ்தலராகிய பவுல் எபேசிய சபைக்கு எழுதின 4வது அதிகாரம் 32வது வாக்கியங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமாங்க, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களை ஏன் மன்னிச்சாருன்னு தெரியுமா? நீங்க எவ்வளோ தவறு செஞ்சாலும், எவ்வளோ பாவங்கள்ல விழுந்தாலும் உங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு தம்முடைய இரத்தத்தினால கழுவி உங்களை தமக்கு பிரியமான பிள்ளையாக மாற்ற அவர் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவரா இருக்காரோ, அதே போல நீங்க உங்க சகோதரன் செய்த தவறுகளா இருக்கட்டும், உங்களோட எதிர்த்த வீட்டுல இருக்கவங்க செய்த தவறுகளா இருக்கட்டும், உங்களை யாராவது விரோதியாய் பார்த்தாலோ அவர்களை மன்னித்து அவர்கள் செய்த தீமையான காரியங்களை மறந்து நன்மையான காரியங்களை நீங்க யோசிக்கும் போது கண்டிப்பா தேவ தயவு, தேவ ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கும். இப்படியாக ஒரு திருக்குறள் கூட இருக்குதுங்க. இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் தான நன்மையும் செய்துவிடு. ஆமாங்க, பைபிள்ல இருக்க அதே வார்த்தைகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க. வேதம் சொல்லுகிறபடி ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தால் அந்த தீமையை மறந்து நீங்கள் அவர்களை நேசிக்கும் போது, அவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது தேவ ஆசீர்வாதம் உங்க தலையின் மேல இருக்கும். God bless you.